இப்போ ரீசெண்டாக சைனாவில் Huaweiயோட சப் பிராண்ட் Honor Magic 2ன்னு ஒரு ஃபோன் லான்ச் பண்ணாங்க. Mi Mix 3 பார்க்க நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா இது பார்ப்போம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் Honor Magic ஒரு சைனா எக்ஸ்க்ளூசிவ் ஃபோனாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. CESல மட்டும் போன வருஷம் காட்டினாங்க. இதோட டிசைன் நல்லா இருந்துச்சு. கர்வ் கிளாஸ் ஃப்ரண்ட்டில் இருந்துச்சு. ஒரு கிட்டத்தட்ட முதல் Honor ஃபோன் ஏஐயோட வந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மேஜிக் லைனப் Honorக்கு கிட்டத்தட்ட ஷாமிக்கு Mi Mix மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டலான ஃபோன்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட்டான புது ஃபீச்சர்ஸோடு எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த தடவை அந்த மாதிரி நிறையவே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த Magic 2வில். எனிவே, பழசை பற்றி பேசியாச்சு. இப்போ இந்த Magic 2 பற்றி பார்ப்போம். ஸோ இந்த Magic 2வில் பின்னாடி கிரேடியன்ட் கிளாஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க. இது நம்ம Huaweiயோட P20 Proவில் பார்த்தோம். அதே மாதிரி இங்கே பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த பேக் ஃபுல்லுமே கொஞ்சம் P20 Pro மாதிரி தான் இருக்குது. பின்னாடி அந்த ட்ரிபிள் கேமரா பிளேஸ்மெண்ட்டும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த பிளேஸ்மெண்ட் பிடிச்சிருக்கா, இல்லைனா Mate 20 சீரீஸில் உள்ள அந்த சென்ட்ரல் பிளேஸ்மெண்ட் பிடிச்சிருக்கா? இங்கே ஒரு போல் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்கள். எனிவே, எனக்கு இந்த பிளேஸ்மெண்ட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த பேக் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனாலும் இந்த Magic 2வில் மெயினாக உள்ள சேஞ்சஸ் ஃப்ரண்ட்டில் தான். ஸோ முன்னாடி ஒரு ஸ்லைடிங் மெக்கானிசம். இந்த ஸ்க்ரீனை கீழே புஷ் பண்ணிங்கன்னா 3 கேமராஸ் தெரியும். 3 கேமராஸ். ஒரு 16 மெகா பிக்சல் ப்ரைமரி செல்ஃபி கேமரா, இது கூட 2 மெகா பிக்சல் கேமராஸ். ஸோ எதுக்கு 3 கேமரா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, Honor அவங்களோட சொந்த வெர்ஷன் 3D ஃபேஸ் அன்லாக்கிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக 2 எக்ஸ்ட்ரா 2 மெகா பிக்சல் சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ திருப்பி இந்த ஸ்லைடர் பற்றி பார்த்தோன்னா, இங்கே ஒரு சின்ன ஸ்லிட் இருக்குது. இது வந்து இன்கால் ஸ்பீக்கருக்காக. அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்லைடிங் மெக்கானிசம் இருக்கிறதோட மெயின் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தா அந்த ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ தான். ஸோ இங்கே உள்ள AMOLED டிஸ்பிளே இது ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. அந்த பெசல்ஸும் ரொம்ப தின்னாக பண்ணியிருக்காங்க. நாச்சஸ் எதுவும் கிடையாது. கீழே ஒரு சின்ன பாட்டம் சின்ன இருக்குது, பட் பெருசாக எதுவும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ இந்த டிஸ்பிளே சைஸ்னு பார்த்தா 6.39 inches, Full HD ப்ளஸ் ரெசல்யூஷன். Honor வந்து இங்கே 90% மேலே ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ எடுத்துகிட்டு வந்திருக்கோன்னு சொல்கிறாங்க. எல்லா பிராண்டுமே ஏதாவது ஒரு நம்பர் தான் சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த நம்பர் முக்கியம் இல்லை. ஓவரால் பார்க்குறதுக்கு நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்ப்போம். அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். இது AMOLED பேனல், அதுக்கு கீழே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இது இப்போ Mi Mix 3 பார்த்தீங்கன்னா அதில் பின்னாடி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ரெகுலரானது கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு ஒரு சில பேர் கொஞ்சம் 2018 எண்டில் வரையில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு மிக்ஸ்ட் ரியாக்ஷன் இருந்துச்சு. ஸோ இங்கே Honor Magic 2வில் எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ Mate 20 Proவில் இருக்கிற அளவுக்கு இதில் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இப்போ Mate 20 Pro கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே என்னோடய ப்ரைமரி ஃபோனை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதோட இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ Mate 20 Pro பற்றி பேசையில் இன்னொரு விஷயம் இந்த 2 ஃபோன்ஸ்க்கும் காமன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல்ஸ். ஸோ Mate 20 Proவில் உள்ள அதே Kirin 980 சிப் தான் இதுலேயும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் தாறுமாறாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஆண்ட்ராய்ட் சைடில் இதுதான் முதல் 7 nm சிப். இது கூட 6 இல்லை 8 GB ரேம், 128 இல்லை 256 GB ஆன்போர்ட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியண்ட்டே 128 GBங்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா இங்கே மெமரி கார்டு எக்ஸ்பான்ஷன் எதுவும் ஆப்ஷன்ஸ் கொடுக்கல. ஹெட்ஃபோன் ஜாக்கும் இதில் இல்லை. ஸோ அது ஒரு நெகட்டிவ். ஆனால் ஒரு Type-C to 3.5 mm டாங்கிள் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ Type-C பற்றி பேசையில் இதில் ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனில் Huawei Mate 20 Proவில் நம்ம பார்த்த அதே 40 watt சூப்பர் சார்ஜ் டெக்னாலஜி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ பேட்டரியோட கெப்பாசிட்டி 3500 mAh தான். ஸோ Mate 20 Proவோட இது இன்னுமே ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகணும் பர்சன்டேஜ் வச்சு பார்க்கல. ஸோ இப்போ அந்த Mate 20 Pro ஃபோன் முதல்ல லான்ச் ஆகலை. ப்ரைஸிங்லாம் அதிகம் தான். பட் எனக்கு அந்த பாயிண்டில் அந்த Mate 20 Pro மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டோட Huawei இப்படி பண்ணால் இதில் எந்தெந்த ஃபீச்சர்ஸ்லாம் Honorக்கு வரப்போகுது நாளைக்கு கொஞ்சம் கம்மியான ப்ரைஸில் அப்படிங்கிறதுக்கு தான் நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தேன். ஸோ எதிர்பார்த்த மாதிரியே அந்த Kirin 980 சிப், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், இப்போ அந்த 40 watt சூப்பர் சார்ஜ் ஆப்ஷன்ஸ், இது எல்லாமே லோவர் ப்ரைஸில் இருக்கிற Honor ஃபோனுக்கு வந்திருக்கு. ஸோ சாஃப்ட்வேர்னு வரையில் இங்கே Magic UI 2.0 ரன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இது பேசிக்காக கொஞ்சம் ஸ்கின் பண்ண வெர்ஷன் ஆஃப் MUI-யாக தான் இருக்கும். ஸோ இப்போ Xiaomi கூட பார்த்தீங்கன்னா Black Sharkலையும் சரி, Pocoலையும் சரி, MIUI கொஞ்சம் ஸ்கின் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே தான் இங்கே Honorம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ டெமான்ஸ்ட்ரேஷனில் அவங்க யூஸ் பண்ண எல்லா யூனிட்ஸுமே MUI 9.0 ரன் ஆகிட்டு இருந்துச்சு. அது Android 9 Pie மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க.
ஸோ இந்த ஃபோன் எங்கள் கையில் கிடச்சதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்வேர் பற்றி இன்னும் அதிகமாக பேசுவோம். இப்போதைக்கு நம்ம அடுத்து கேமராஸ்க்கு போவோம். ஸோ பின்னாடி ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப், ஏற்கனவே சொன்ன மாதிரி P20 Pro மாதிரியே தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு 16 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா f1.8 அப்பர்ச்சரோட, அடுத்து ஒரு 24 மெகா பிக்சல் மோனோக்ரோம் சென்சர், திருப்பியும் f1.8 லென்ஸோட, அப்புறம் ஃபைனலாக ஒரு 16 மெகா பிக்சல் சென்சர், இது ஒரு அல்ட்ரா வைட் f2.2 லென்ஸோட வருது. ஸோ ஃபீச்சர்ஸ்னு வரையில் எல்லா ஏஐ எனேபிள்ட் ஃபீச்சர்ஸ் நம்ம போன வருஷம் பார்த்து P20 Proவில் பார்த்த எல்லாமே இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல நைட் மோட், ஹைப்ரிட் ஜூம், இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஆன் பேப்பர் இந்த ஸ்பெக்ஸ் ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. ஸோ டெஸ்ட் பண்ணுறதுக்கு அவளோட வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஐ மீன் அஃப்கோர்ஸ் Mate 20 Proவில் உள்ள அதே கேமராஸ் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் ஜென்ரலாக நீங்கள் ஆனர் ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆனர் ஃப்ளாக்ஷிப்ஸில் போன ஜென்ரேஷன் Huawei ஃபோன்ஸில் ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸில் வந்த அந்த கேமரா, ஆனால் லைக்கா பிராண்டிங் இல்லாமல் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இது P20 Proவில் ஒரு 80-90% இருந்துச்சுனாலே நல்லது தானே. ஏன்னா இன்றைக்கி இதுக்கு DxO மார்க் ரேட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா P20 Pro தான் டாப்பில் இருக்குது. Pixel 3 XL அது அடிக்கலை, iPhone XS அது அடிக்கலை, Mate 20 Pro இன்னும் டெஸ்ட் பண்ணல. பட் ஐ மீன் பெஞ்ச்மார்க்ஸ் எல்லாமே கிடையாது. பட் DxO மார்க்கோட ரேட்டிங்ஸ் வச்சு பார்க்கல P20 Pro ஓவரால் ரொம்ப நல்ல கேமரா. ஸோ இதில் ஒரு 90% பர்ஃபார்மன்ஸ் எடுத்துகிட்டு வந்துச்சுன்னா கூட இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு ஏன் நல்லாயிருக்கும்? ஏன்னா ப்ரைஸிங் P20 Pro அந்த ஃபோன் இல்லை Mate 20 Pro இது எல்லாத்தோடையுமே இங்கே ப்ரைஸிங் கம்மியாக தான் இது எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதோட 6128 வேரியண்ட் இன்றைக்கி சைனாவில் ப்ரீ ஆர்டருக்கு போயிருக்கு. சைனாவில் 3800 யுவானுக்கு இதை விற்கிறாங்க. இந்தியன் ருபீஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 40,000 ரூபா. அஃப்கோர்ஸ் ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகமாக தான் தெரியும். ஏன்னா இப்போ இந்தியன் ருபி ரொம்பவே ட்ராப் ஆகிருக்கு ரீசெண்டாக. இது எவென்ச்சுவலாக இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு OnePlus 6Tக்கு ஈக்குவலாக எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு 37-38,000 ரூபாய்க்கு வரும்னு எதிர்பார்க்கலாம். அந்த ப்ரைஸ்க்கு ஆன் பேப்பர் ஸ்பெக்ஸை வச்சு பார்க்கல வர்த்தாக இருக்க மாதிரி தான் தெரியுது. இதை இம்போர்ட் பண்ணி கவர் பண்ணலாமா? என்ன சொல்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேர் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இம்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதில் வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ஆனர் IPX2 சர்டிஃபிகேஷன் இருக்குதுன்னு சொல்லி அவங்க சைட்டில் போடுறாங்க. ஸோ ஸ்ப்ளாஷ் ப்ரொடெக்ஷன் மட்டும் இருக்குது. ஸோ இது சொல்ல மறந்துட்டேன். ஸோ எனிவே இந்த ஆனர் மேஜிக் 2 ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிவைஸாக இருக்குது. ஒரு போல்ட் டிசைன் சாய்ஸோட இது இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ஒரு நல்ல காம்படிஷனாக இருக்கும். OnePlus 6T மேபி Mi Mix 3 வந்துச்சுன்னா அதுக்கும் ஒரு நல்ல காம்படிஷனாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோக்கு. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ உங்கள் கூட ஷேர் பண்ணலாம்னு சொல்லி இந்த வீடியோ பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ண முடிஞ்சதுன்னா இந்த வீடியோ பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறத பேஸ் பண்ணி கீழே இருக்கிற தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பெல் ஐக்கான் இதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.